ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரீசெண்டாக ரோஜா, அதாவது நம்மளோட பிரியங்கா நல்கர் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னடா இது இந்த மாதிரி போஸ்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க, சடனாக என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. ரோஜா 2 இட்ஸ் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி லவ்லி டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோஜா இஸ் நாட் ஜஸ்ட் எ நேம், இட் இஸ் அன் எமோஷன் ஃபார் மீ அண்ட் லாட்ஸ் ஆஃப் பீப்புள். தேங்க்யூ ஆல் சரிகம டீம், மை ஃபேன்ஸ், தமிழ் மக்களே, ஸ்வீட் பீப்புள், love you all, wait for the surprise, soon I will be back with a சரிகமா அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணிருக்காங்க. டீமுக்கு தேங்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, நான் சீக்கிரமாகவே வந்துடுவேன், ஐ வில் பி பேக் சூன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ரோஜா சீரியலை விட்டு விலகுறாங்களா, அதுக்கு தான் இந்த போஸ்டா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது வெறும் நேம் கிடையாது, இது ஒரு எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சரிகமாவுக்கு தேங்க் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதே மாதிரி வேறு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, சீக்கிரமாகவே நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்போ ரோஜா சீரியலை விட்டு போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஃப்ராங்காக அவங்க சொல்லலை. அது ஒரு குழப்பத்தை உண்டாக்கியிருக்கு. எனக்கு என்னவோ ரோஜா சீரியலை விட்டு விலகுறாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. சரிகமா டீமுக்கு, ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே தேங்க் பண்ணியிருக்காங்க. ஒரு சர்ப்ரைஸ்க்காக தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை லாங் கேப் எடுத்துகிட்டு போகிறாங்களா ரோஜா சீரியல்லேருந்து, அதுக்கப்புறம் மறுபடியும் கம்பேக் கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி. என்னென்னு தெரியல. இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் பிரியங்கா. ரொம்பவே பயமாக இருக்குது, நீங்கள் ரோஜா சீரியலில் இல்லையோ அப்படின்ட்டு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி இதை பற்றி அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.